நான் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் சமாதியில் போய் வணங்க, இந்த கம்யூனிஸ்டுகள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து விடுங்கள், இந்திய கம்யூனிஸ்டுகள் செய்த பாவம், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கியா? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் இருக்குன்றீங்க? ஆமாம், இல்லை எல்லாம் திமுகவை மாறிடுச்சு. இவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் பரமபிதா இயேசுவே காப்பாற்றுக்கிற மாதிரி நான் இந்திய கம்யூனிஸ்டுகள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து விடுங்கள் பரமபிதாவை நான் யார்கிட்ட போய் கேட்டேன்? மார்க்ஸ் சமாதியில் போய் கேட்டேன். மார்க்ஸ் சமாதி தெருவில் வழியில் போகிற போக்கில் அவர் அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கான். சரி, அதாவது சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, நடந்து முடிய போகிற சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய கடைசி எதிர்காலம். விஜய் வாக்கு 15%, ஒரு 25 எம்எல்ஏ வாங்கிட்டா சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கையை போல மாறிவிடும். கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கையை போல மாறிவிடும். சரண்டர் ஆயிடுவார். வேறு வழியே இல்லை. ஏன் உன்னிடம் சரண்டரான அந்த தொண்டனுக்கு நீ அரசியல் சொல்லி கொடுக்கலனா அவன் நேரம் எங்க போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். விஜய்கிட்ட போன பிறகு உங்களை திருப்பி வரமாட்டான். விஜயகாந்த் இருந்து அதெல்லாம் அண்ணாதிமுக போயிட்டான். வைகோட்டு இருந்து எல்லாம் திமுக போயிட்டான். அதே போலதான் நாம் தமிழர்கள் தம்பி பூரா சீமான் இருந்து அப்படியே எங்க போயிடுவான்? விஜய்கிட்ட போயிடுவான். ஏன்னா இப்ப விஜய் கட்சியும் விஜய் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு ஆதிக்க சக்தியா. திமுகவை எதிர்ப்பதை விட விஜய் எதிர்த்தால்தான் அரசியல் வாழ்க்கை அப்படின்றீங்க சீமானுக்கு? ஆமா, அதான் அணில் புலிங்கிறது. தாவே கா அவ டிவிக்கே போறியான்னு கேட்கிறாரு. டீ வித்தா என்ன, சாயா வித்தா என்ன? அவன் உழைக்கிறவன் தானே, டீ விற்கிறவன், சாயா விற்கிறவன். எதை பேசணும்? அந்த முன்னாடி செஞ்சியில் இருந்த நிருபரை ஓடி வந்து அடிக்கிறார். அடிக்கிறார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லை.